This summer, meet the Magical Mermaid at VGP Marine Kingdom from April 12th to May 31st. ரஜினி சார்ல அவர் சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த வீட்ல தான் இருந்தாரு. நிஜமா சார்? காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. இதுவரைக்கும் நான் யார் ஆஃபீஸ்லும் போயிட்டு எனக்கு நடிக்கிறதுக்குலாம் வாய்ப்பெல்லாம் நான் கேட்டதே கிடையாது. ஏன்னா எப்போ நம்ம அந்த வேலை செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம நடிக்கவே முடியாது. கண்ணை சுமட்டாதீங்க, கண்ணை இங்கிட்டு பாருங்கன்னாரு. ஐயோ அப்படின்ட்டு ஒரு 6-7 டேக் ஆச்சு. அப்புறம் அடுத்து அண்ணன் வந்தார், கருணாஸ் அண்ணன், ஃபுல் மேக்கப்போட எல்லாம் போட்டு என்னப்பா ரெடியா அப்படின்னாரு. எனக்கா உள்ளுக்குள்ள சிரிப்பு. சரி வாங்கினேன் வாங்க. அது நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்கலைன்னா அப்புறம் என்ன இருக்கு? என்ன வீடு கட்டலை. நேற்று வந்த நடிகர்லாம் வீடு கட்டியிருக்காங்க. டப்பிங்கில் இப்போ கரெக்டாக என்னைய தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்க. அதேமாதிரி டப்பிங்கில் நான் வேறு மொத சென்னை ஸ்லாங் பேசியிருக்கேன். இதில் என்னையா வேயா குறையா சுவையா குந்திரியா சாப்பிட்டியா துண்டியா இது ஜாலியாக பேசிடலாம் அப்படின்ட்டு போனால் துண்டியா இல்லைங்க. சில பேர் ஏதோ கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கதைக்கு ஒரு முடிவுரை இருக்கு. அதையும் யாரும் இங்கே அவ்வளோ ஈஸியெல்லாம் விட்டுட்டுலாம் போக மாட்டான். டப்பிங் ஒரு 4-5 நாள், ஒரு வாரம் போச்சு, முடிச்சிட்டேன். அண்ணன் கரெக்டாக அடுத்து அண்ணன் கருணாசன் நைட்டு ஃபோனு, என்னப்பா தம்பி டப்பிங்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேனே. உங்களுக்கு நாளைக்கே எனக்கு உள்ளுக்குள்ள சிரிப்பு. நான் ஒரு 30-40 வருஷம் உழைச்சி கஷ்டப்பட்டு நான் வந்து உண்டி எந்திரிச்சு வந்து உட்காந்துருவேன். எவனோ ஒருத்தர் ரூமுக்குள்ள ஒரு கேமரா வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பேசுவான்னா அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போகிற பேப்பையெல்லாம் நான் கிடையாது. காசு இருக்கிறவன்லாம் நல்லவன்லாம் சொல்ல முடியாது. காசு இருக்குங்கிறதுக்காக அவனை நல்லவன்லாம் சொல்ல முடியாது. காசு தான் எல்லார்கிட்டையும் இருக்கு. காசு வச்சுருக்கவங்களாம் நல்லவன் கிடையாது இல்லை. ஆனால் இவனுக்கிட்ட காசு இருக்குது. ஆனால் அந்த காசு அவன் ஈஸியெல்லாம் சம்பாதிக்கலை. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்த போய் பிடிச்சிருக்கிறான். கவிஞர் தம்பி சினேகன் சொன்னது மாதிரி அவன் வந்து அந்த ஊரில் போய் நியூசிலாந்தில் போயிட்டு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தேர்ந்தெடுக்கிறான் ஒரு இந்தியனை. அதுவும் நம்ம ஆந்திராவுக்கு பக்கத்தில் இங்கே இருக்கிற நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவனை தேர்ந்தெடுக்கிறாங்கிறதே அது நமக்கு ஒரு பெரிய வெற்றி தானே. ஸோ அதனால் அந்த இடத்துக்கு வர்றதுக்கும் தம்பி ரொம்ப உழைச்சி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஆனால் வந்து ரொம்ப ஒரு அப்பழுக்கற்ற ஒரு தாய்ப்பால் மாதிரி அவன். அவ்வளோதான். இதுக்கு மேலே அவனை பற்றி நம்ம சொல்ல வேண்டியது கிடையாது. அவன் ஒரு தாய்ப்பால் மாதிரி அவனுடைய குணம் எல்லாமே. அதனால் அப்படி ஒரு நல்லவன், ஒரு நல்ல படத்தை, ஒரு நல்ல உழைப்பாளியை, ஒரு ரொம்ப திறமையான பையன். அவன் எல்லாமே அவனே ஒத்துக்கிட்டான். ஷார்ட் டெம்பரு அது இதுன்னு சொல்லிட்டான். அது எல்லாமே பிடிவாத என்ன கிரியேட்டர்ஸுக்கு இருக்கிறது தானே. தான் நினைக்கிறத வந்து அவங்க கிடைக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய படம் நடிச்சிருக்கிறேன். சில படங்கள் எனக்கு பிடிக்கும், சில கதாபாத்திரங்கள் பிடிக்கும். 24 வருஷமாக இருக்கேன். நந்தாவில் லொடுக்கு பாண்டியன் நடித்ததுலேருந்து இன்னொரு வரைக்கும் ஒரு 24 வருஷம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இடையில கொஞ்சம் ஒரு 6-7 வருஷம் நடிக்காமல் போயிட்டேன். ஆனால் இது வரைக்கும் நான் யார் ஆஃபீஸ்லும் போயிட்டு எனக்கு நடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பெல்லாம் நான் கேட்டதே கிடையாது. ஏன்னா எப்போ நம்ம அந்த வேலை செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம நடிக்கவே முடியாது. நம்மளை யாரும் கூப்பிட மாட்டாங்க. சினிமாவில் மட்டும்தான் நடக்கும். நம்ம ஒரு காமெடியனாக இருப்போம், இல்லை ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருப்போம். நம்ம கூட உட்காந்து சரக்கு போட்டுக்கிட்டு இன்னொரு ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட கேட்பாங்க டேட்டு. நம்ம பக்கத்தில் உட்காந்துருப்போம். ரொம்ப வலிக்கும் அது. ஆனால் அதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன், நிறையா பார்த்துருக்குறேன். அதெல்லாம் தேனப்பனே பண்ணுவான். என்ன அதில் என்ன இருக்குது? ஏன்னா தேனப்பனை வந்து இன்றைக்கி நேற்று எனக்கு அண்ணன் தான் அவர். இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் ரொம்ப நெருக்கம் 2 பேரும். ஏன்னா அதான் தயாரிப்பாளரே கொடுக்குறேன்னு சொன்னால் கூட இந்த ஆளுக்கு எடுத்து விட்டுருவான். தயாரிப்பாளர் சரிப்பா நல்லா, அதாவது நான் சொல்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும். நான் பாடகராக இருந்து ஒரு கானா பாடகர் அப்படிலாம் இருந்து தான் நான் கிராமிய பாடகராக இருந்து தான் வந்தேன். கே.எஸ். ரவிக்குமார் சார் ஒரு படம் நாட்டாமன்னு ஒரு படம் எடுத்தாங்க. உங்களுக்கெல்லாம் நான் வரும். அதில் நாட்டாம பாதம் பட்டா நல்ல வெள்ளாமல் விளையும்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு நான் தான் பாடினேன். சிற்பி சார் மியூசிக்கில் நான் தான் பாடினேன். அதுக்கு வந்து எனக்கு பாட வச்சுட்டு திருப்பி அவங்க கொஞ்சம் ஏதோ ஒரு இது கமர்ஷியல் ஏதோ ஒன்று சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த காசு பேட்டா கொடுக்குறதுக்கு 100 ரூபாய் 150 ரூபாய் என்னமோ 200 ரூபா கொடுக்குறாரு. இவர் தான் அதுக்கு மேனேஜர். நான் சொன்னேன், நான் அந்த பாட்டு பாடலைல்ல, நானும் வந்து உன்ட்ட வாய்ப்பு கேட்டேன். நீங்கள் தானே என்னை கூப்பிட்டீங்க, என் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு. அப்போ 500 ரூபா குடியான்னு சொல்லி தான் சண்டை போட்டு வாங்கிட்டு போனேன் 500 ரூபா இவர்கிட்ட. ஸோ அதனால் இந்த சினிமா உலகம்ங்கிறது இப்படித்தான். இங்கே வந்து அவ்வளோ ஈஸியாக யாருடைய திறமை யாரும் இது பண்ணிக்கிறது இல்லை. என்னை பொறுத்தவரை என்னென்னா, ஒன்று வாய்ப்புகள் வரலன்னா வாய்ப்புகளை உருவாக்கிக்கணும். நான் உருவாக்க தெரிஞ்சவன். ஏன்னா நான் என்ன அப்படித்தான் உருவாக்கிட்டேன். ஏன்னா இந்த விழாவில் இருக்கக்கூடிய இசையமைப்பாளர் ரகு இருக்கார்ல, நாங்கள் ரொம்ப க்ளோஸ் நண்பர்கள். ஒரே இடத்துல ஒரு வித்து போன இந்த எங்கிட்டு தான் வடப்பள்ளியில் அந்த பாளையக்காரத்து அந்த ஏரியா அதான் உனக்கும் தெரியுமே. இங்கே நிறைய பேர் என் கூட ட்ராவல் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. வேறு முகத்தில் வேறு அடையாளத்தில் உட்காந்துருப்பாங்க. சில பேர் ஏதோ ஒரு கோவத்தில் கூட இருப்பாங்க. சாப்பிட்ட இடத்துல கொஞ்சம் கம்மியாக போட்டிருப்போம். ஏதோ ஒன்று நடந்திருக்கும், ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். எதுவுமே இல்லாமல்லாம் இங்கே இல்லை. பெரிய ட்ராவலிங் இருக்குது.
21 வருஷத்தில் ஒரு பத்திரிக்கையில் நல்லா என்ன எழுதலைங்கிறதுக்கெல்லாம் நான் சண்டையெல்லாம் போட்டிருக்கிறேன். வீட்டுக்கெல்லாம் போயிருக்கிறேன். ஏன் அவ்வளோ உழைச்சிருக்கேன் அந்த படத்தில். சும்மா இவரும் மற்றும் பலரும் இருக்கிறாருன்னு என் பேர் எழுதுறியா? ஸோ அந்த மாதிரி. அதனால் இதை எதுக்காக சொல்ல வரேன்னா, மைக்கேல் இந்த கதை இப்படி தான் வரணும் அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக நம்பி அதுக்கான கேமராமேன் அந்த தம்பி கூட இருக்கிற எல்லாருமே ரொம்ப கடினமாக உழைச்சிருக்காங்க. குறிப்பாக விமலை இந்த படத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் பார்ப்பீங்க எல்லாருமே, தமிழக ஆடியன்ஸ் எல்லாருமே. அது இயக்குனருடைய ஒரு பார்வை தான். அதுக்கு அவர் அடாப்ட் பண்ணிக்கிட்டார். அவர் அவர் சொல்கிற மாதிரி விமல் கூட இதான் முதல் படம். இன்னொன்று எனக்கு ஒரு சின்ன சினிமாவில் அதை அது எப்படியெல்லாம் எடுத்துக்குவாங்க, பரவாயில்ல, நமக்கு தோன்ற சொல்லிடுவோம். எனக்கு சினிமாவில் இது வரைக்கும் நான் நடித்ததில் மூணு எந்த ஹீரோ கூட நடித்தாலும் அந்த படம் ஏதோ ஒரு கவனிக்கக்கூடிய படமாக வரும். இது வரைக்கும் நடந்திருக்கு. எந்த படத்தை வேணாலும் எடுத்துக்காங்க. நான் கடைசியாக நடித்த ஜிவி பிரகாஷ் கூட நடித்த படத்துலேருந்து அதர்வா கூட நடித்த படம், யாரு கூட நான் மூணு நடிக்கிறேனோ அது வில்லனில் அஜித் சார் கூட நடித்தா இருக்கட்டும், விஜய் கூட திருமலையில் நடித்ததாக இருக்கட்டும், இப்படி எந்த நடிகர்கள் கூட நான் மூணு போய் ஒர்க் பண்ணேன்னா அது எனக்கும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு ஹெல்த்தியாக தான் அமைஞ்சிருக்கு இது வரைக்கும். இந்த படத்தில் நான் எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, நான் எந்த அலுவலகத்துக்கும் போயெல்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுங்க நான் கேட்டதே கிடையாது. ஆனால் ஒரு கதை கேட்டுட்டு அந்த கேரக்டர் நான் நடிப்பேன்னு நான் அதுக்குள்ளே நிறையா யோசித்து ஆசைப்பட்டுட்டு அந்த கதை என் பையன்கிட்டையும் சொல்லி என் ஒய்ஃப்கிட்டையும் சொல்லி சூப்பரான ஒரு கேரக்டர் கிரேஸ் அது கிடச்சிதுன்னா, ஒரு நடிகனா நம்ம செத்ததுக்கு அப்புறம் 4 படம் காட்டுவாங்கல்ல, அதில் ஒரு படமாக இது இருக்கும் கிரேஸ் அப்படின்னு நான் என் ஒய்ஃபுக்கிட்டே என் பையன்கிட்டே நான் சொன்னேன். ஆனால் திடீர்னு பார்த்தா அதில் நான் இல்லை, திடீர்னு இல்லைன்ட்டாங்க. ஒரு 1.5 வருஷம் ட்ராவல் பண்ணிட்டேன் நான். அந்த இதில் அந்த கொரோனாவில் அடிபட்டவன் தானே நானும். திண்டுக்கல்ல ஹோட்டல் ஆரம்பித்து அதில் ஒரு 2 கோடி ரூபா போச்சு அந்த கொரோனா டயத்தில் தான். கொரோனாவில் இவன் மட்டும் பாதிக்கப்படலை, எல்லாருமே பாதிக்கப்பட்டான், உலகமே பாதிக்கப்பட்டுச்சு. ஆனால் அதில் எனக்கு ஒரு நல்ல நடந்துச்சு. ஸோ அப்போது அந்த கதை திடீர்னு பார்த்தீங்கன்னா வேற ஒரு கம்பெனி, வேற ஒரு நடிகர் அப்படின்னு போயிடுச்சு. அப்போ என் பையன்கிட்ட மறுபடியும் சொன்னேன், என்னடா ஆசைப்பட்டோம் கிடைக்கல. பட் ஆனால் ஒரு கதையில் ஒரு கதாபாத்திரம் நம்ம தான் நடிக்கணும்னு விதி இருந்தால் அதை எவனாலையும் மாற்ற முடியாது. அது மட்டும் ஆணித்தரமான ஒரு உண்மை. அதே விஷயந்தான் இங்கே இப்போ நான் சொல்கிறது விஷயம் வேற யார் இருந்தாலும் கூட கான்ஃபிடென்ட், நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை. ஏன்னா அது நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்கலைன்னா அப்புறம் என்ன இருக்குது. அதனால் என் பொண்டாட்டிகிட்ட சொல்லுவேன், இன்னும் வீடு கட்டலை, நேற்று நடிகர்லாம் வீடு கட்டியிருக்காங்க, நீ இன்னும் வீடு கட்டலை ஒன்றும் கட்டலைன்னு சொல்லிட்டு இருக்கிறா. ஆனால் அவள்கிட்ட நான் சொன்னேன், சாஸ்திரி பவன் கவர்னர் இருக்கார்ல, சாஸ்திரி பவன் கருணாசி மேலே பட்டா மாறணும்னு விதி இருந்தால் அது நடக்குங்கிறேசு. அதனால் நீ ஒன்று பெருசாக ரொம்பலாம் எதுக்கு கவலைப்படாத, அது நடக்கும்னா நடக்கும் அப்படின்னு. அதனால் முதல்ல இந்த விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய தம்பி சினேகன், தம்பி ரோபோ சங்கரை பார்த்தோன்னா கை கொடுத்தேன். அண்ணா பழைய மாதிரி ஆயிட்டேனா அப்படின்னு சொன்னான். உண்மையிலே எனக்கு எனக்கு ரொம்ப பழக்கம் நெருக்கம், என்ன மாதிரி ஒரு மேடை கலைஞனாக இருந்து வாழ்க்கையில் ஜெயித்தவன். அதனால் அவன் இடையில உடம்பு சரியில்லாமல் போனதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் அவனுடைய வில் பவர் மீண்டும் அதிலிருந்து இன்னும் ஓப்பனாக சொல்லப்போனால் மரணத்தை வென்ற ஒரு மனிதனாக தான் இவனை நான் இப்போ பார்க்குறேன். உண்மையிலே அது ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அண்ணன் செந்தில்நாதனை எனக்கு ரொம்ப வருஷம் பழக்கம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய தம்பி விமல் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நடிகை கூட எனக்கு சீன் இல்லை, பட் நான் இப்போ தான் அவங்கள பார்க்குறேன். வாழ்த்துக்கள் தேனப்பண்ண சொல்லிட்டு பங்காளி. அடுத்த தம்பி இயக்குனர் பிரபாகரன். அதே மாதிரி உங்கள் படம் நான் இன்னும் பார்க்கல, ஏன்னா நிறையா சொன்னாங்க. கடவுள் சித்தியம் நான் பார்க்கல, நான் பார்த்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஏன்னா என்னக்கிட்ட எந்த ஒளியும் முறையும் கிடையாதுங்கிறது உங்களுக்கு தெரியும். சில பேர் ஏதோ கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த கதைக்கு ஒரு முடிவுரை இருக்குது. அதையும் யாரும் இங்கே அவ்வளோ ஈஸியெல்லாம் விட்டுட்டுலாம் போக மாட்டோம். நான் ஒரு 30-40 வருஷம் உழைச்சி கஷ்டப்பட்டு நான் உண்டி எந்திரிச்சு உட்காந்துருவேன். எவனோ ஒருத்தர் ரூமுக்குள்ள ஒரு கேமரா வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பேசுவான்னா அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போகிற பேப்பையெல்லாம் நான் கிடையாது. அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். அதனால் எதுக்கு இங்கே நம்ம அவனுடைய உழைப்பை உன்னுடைய வைத்த பிழைக்கிறதுக்காக இன்னொருத்தருடைய உழைப்பை நீ சுரண்டி சாப்பிட நினைக்கிறத விட ஒரு கேவலம் எதுவுமே கிடையாது. இது யார் ஒருத்தரும் செய்கிறவங்கள நான் சொல்கிறேன், யார் இந்த தவறை செய்கிறாங்களோ அவங்களுக்கு அது புரிஞ்சா போதும். ஆக இந்த 24 வருஷத்தில் இந்த தமிழ் சினிமாவில் ஒரு பாடகராக இருந்த காலத்திலிருந்து ஆனந்த விகடன் பத்திரிகை உங்களுக்கு தெரியும். அந்த பத்திரிகையில் நான் ஒரு பாப்பிசை பாடகனாக இருக்கும் பொழுது ஆகஸ்ட் 15 அன்னைக்கு அட்டைப்படத்தில் என் படத்தை போட்டாங்க. சும்மா இந்த இடத்துக்கு நான் வரல, அதுக்காக சொல்கிறேன். அதனால்
இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே திறமையானவர்கள். இந்த திறமையாளர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு நல்ல படைப்பை உருவாக்கியிருக்காங்க. அதை உங்களுடைய பார்வைக்கு விரைவில் கொண்டுட்டு வருவாங்க. நீங்கள் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக இந்த உலகுக்கு உரைத்து மக்களை இந்த படத்தை பார்க்க திரும்பி பார்க்க வைக்க வேண்டிய வேலையை நீங்கள் செய்வீர்களே ஆனால் மேலும் பல மைக்கேல்கள் உருவாகுவார்கள், மேலும் பல படங்களை சிவா எடுப்பான் என்பதை உறுதி கூறி உங்களை அத்தனை பேரையும் சந்தித்ததில் பெருமை அடைந்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கவிஞர் சினேகன் அவர்கள், அவர் பாடல் மட்டும் இல்லை, இப்போ வர ரீல்ஸ்லேயே ஃபேமிலிக்குள்ளெல்லாம் பூந்துட்டார். எங்கள் வீட்டில் என் ஒய்ஃபு பையன் எல்லாம் அவங்க ரீல்ஸை தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஃபேமிலியோட ரொம்ப நெருக்கமாக இருக்குது. அவங்க போடுற ரீல்ஸும் ஒன்றுமே ஒரு கவித்துவமாகவும் ஒரு நல்ல கண்டென்ட்டாகவே தேர்ந்தெடுத்து போடுறாங்க. சூப்பர், வாழ்த்துக்கள். அடுத்து மாமா ரோபோ சங்கர் மாமா அவர்கள் கூப்பிடலனாலும் வந்துடுறாரு. ஏன்னா இது அவர் வீட்டு ஃபங்க்ஷன், அதனால் மாமா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரு பசங்களாக இருக்கட்டும், களவாணியாக இருக்கட்டும், நிறைய படங்களில் எல்லாமே அவங்களோட வாழ்க்கையிலேருந்து சில விஷயங்களை, அவங்க அனுபவப்பட்ட விஷயங்களை இந்த படத்தில் அந்த ஹீரோ மேலே சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி இதுலேயும் நம்ம மைக்கேல் பிரதர் அவர் வாழ்க்கையில் நடந்த இந்த இன்சிடெண்ட்டை இந்த ஹீரோ கதாபாத்திரத்து மேலே அந்த ஃபேமிலி இன்சிடெண்ட்லாம் நிறைய விஷயங்கள் அவர் லைஃப்பில் நடந்ததை சொல்லியிருக்கிறாரு. அதனால் அதில் கொஞ்சம் ஒரு உயிர் இருக்கும், ஜீவன் இருக்கும். நம்ம பார்க்கும்போதும் நமக்கு அந்த இது உணர முடியும். அதனால் அவர் இனிமேல் ஒரு பெரிய நல்ல டைரக்டருங்கிற ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக வந்துடுவார். நிறைய படங்கள் பண்ணணும். அம்மா, ஏன்னா அவங்க குடும்பம் ரொம்ப அருமையான ஒரு அழகான குடும்பம். அவங்க ஃபேமிலியெலாம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருவாங்க. அம்மாவாக இருக்கட்டும், அவங்க சிஸ்டர்ஸ், அப்புறம் அவங்க ஒய்ஃபு, பசங்க எல்லாமே வந்தாங்கன்னா ஒரு குடும்பம்னா ஒரு கூட்டாக, ஒரு ஜாலியாக, அது ஒரு வித்தியாசமான ஒரு குடும்பமாக, ஒரு அன்பாக நல்லா இருக்குது. அவங்க குடும்பத்தை பார்க்குறது ரொம்ப பிடிக்குது. நல்ல அருமையான குடும்பம். இந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு இந்த நேரத்தில் இறைவனை வேண்டிக்கிறேன். அப்புறம் அந்த படத்தோட இசையமைப்பாளர் ரகுநந்தன் அண்ணன் அவர்கள், இது 4வது படம் எங்களுக்கு. அவர் சொன்ன மாதிரி இந்த 4 படமே 4 டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாடல்களும் ரொம்ப அருமையாக அவர் மெலோடிகள் போட்டிருக்காங்க. இந்த படமும் ஒரு வெற்றி பட வரிசையில் அவருக்கும் எனக்கும் அமையணும்னு நம்புகிறோம். ரொம்ப நன்றி, இவ்வளோ நேரம் இருந்தீங்க. அப்புறம் நம்ம கருணாசனனும் நானும் ஒரு 15 வருஷம் பழக்கம். ஆனால் படமாக பண்ணது இதுதான் ஒரு 15 வருஷம் கழித்து இவ்வளோ அழுத்தமான ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அதுவும் ஒரு மைக்கேல் பிரதர் மூலியமாக வரணும்னு சொல்லி இத்தனை வருஷமாக காத்துனுக்கிறதா நினச்சிருக்கோம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அழுத்தமான கேரக்டர். ரொம்ப அண்ணனும் ரொம்ப எங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நாள் 2 நாள் கொஞ்சம் அதை பிடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தது. அப்புறம் 2-3 நாள் ஷூட்டிங் அதுக்கப்புறம் தான் அந்த கேரக்டருக்குள்ளே போக முடிஞ்சுது. ஃபஸ்ட் நாள் பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலியில் ஆம்புலன்ஸ்குள்ளே உட்கார வச்சிட்டாங்க. எனக்கு தான் க்ளோஸ் வைக்கிறாரு. கருணாசன்னே ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு. எனக்கு ஃபஸ்ட்டு கேமரா வச்சுட்டாங்க. வச்சோன்னே ஓகே, இங்கிட்டு பாருங்கள் பிரதர், இங்கிட்டு பாருங்கள், இதுதான் இப்போ அவர் அண்ணன் இதை பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியா அப்படின்ட்டு நான் வழக்கம் போல் நம்ம நடிப்பை கொட்டணும். உடனே இப்படி இல்லை, லைட்டாக பாருங்கள், கண்ணை சிமிட்டாதீங்க, கண்ணை இங்கிட்டு பாருங்கன்னாரு. ஐயோ அப்படின்ட்டு ஒரு 6-7 டேக் ஆச்சு. அப்புறம் கஷ்டப்பட்டு ஓகே பண்ணியாச்சு. அப்புறம் அடுத்து அண்ணன் வந்தார், கருணாஸ் அண்ணன், ஃபுல் மேக்கப்போட எல்லாம் போட்டு என்னப்பா ரெடியா அப்படின்னாரு. எனக்கா உள்ளுக்குள்ளே சிரிப்பு. சரி வாங்கினேன் வாங்க அப்படின்ட்டு இங்கிட்டு வச்சாங்க கேமரா. அவர் அண்ணன் உட்காந்தாரு. என்னப்பா டைலாகு? ரைட், ஓகே, ரெடி. இன்னாரு வித்து இன்னாரு அண்ணா எப்படி இல்லைண்ணே. எனக்கா அங்கிட்டு சிரிப்பு. இவ்வளோ நேரம் நமக்கு டவுசர் கிளம்பிச்சு. அடுத்து அண்ணன் வந்தாரு, டுமுட்டுன்னாரு. பார்த்தா அவர் அப்படியே இன்னொரு அப்படியே 3வது டேக்கில் அப்படியே என்னைய பார்த்தாரு. இப்போ தானே முடிச்சிருக்கேன் நான் அப்படின்னோன்னே. அப்புறம் அவர் 6-7 டேக் போனோம். என்னப்பா அது ரொம்ப இதாக இருக்காப்புல, நல்லா தானே பண்ணுறேன், என்ன ரொம்ப அப்படின்ட்டு. அப்புறம் போக நல்லா வரணும். ஆமாம் நல்லாத்தான் பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி பண்ணால் நல்லாத்தான் வரும், நமக்கு வர்றதானே தம்பி நம்ம பண்ண முடியும் இல்லை அப்படின்னாரு. இல்லைண்ணே நல்லா தானே இருக்குது, பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ட்டு. அப்புறம் அவரும் 2 நாளைக்கு அப்புறம் இந்த 2 நாள் இந்த ஒரு மாதிரி கஷ்டம் இருந்தது. அதுக்கப்புறம் 3ஆவது நாள்லேருந்து அந்த டேரக்டர் என்ன நினைப்பாருன்னு எனக்கும் புரிஞ்சிருச்சு, அண்ணனுக்கும் புரிஞ்சிருச்சு. ரெடின்ட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு போயிடுச்சு. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் டப்பிங் பேசினாங்க.
டப்பிங்கில் இப்போ கரெக்டாக என்னை தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்க. அதேமாதிரி டப்பிங்கில் நான் வேறு மொத சென்னை ஸ்லாங் பேசியிருக்கேன் இதில். அதில் போனோன்னே சென்னை ஸ்லாங்னா என்னையா வேயா வேயா குறையா ஐயா குந்தினியா சாப்பிட்டியா துண்டியா இது ஜாலியாக பேசிடலாம் அப்படின்ட்டு போனால் துண்டியா இல்லைங்க, அது அந்த தூ போடக்கூடாது, தூ பிரதர் அப்படின்னு. ஐயோ என்ன பண்ணுற இன்னா இல்லை நான் அப்படின்னா ஐயோ இது நாவா ரெண்டு அதை கஷ்டப்பட்டு முடிச்சு டப்பிங் ஒரு 4-5 நாள் ஒரு வாரம் போச்சு, முடிச்சிட்டேன். அண்ணே கரெக்டாக அடுத்து அண்ணே கருணாசனே நைட்டு ஃபோனு, என்னப்பா தம்பி டப்பிங்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேனே, உங்களுக்கு நாளைக்கே. எனக்கு உள்ளுக்குள்ள சிரிப்பு. என்ன தம்பி சிரிக்கிற? இல்லைண்ணே ஒன்றும் இல்லை, நாளைக்கானே. சரி போயிட்டு வாங்க. தம்பி நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நான் ட்ராக் வைஸ் பேசி வைக்க சொல்லிட்டேன். போனோடனே அந்த பேசுனதை பார்த்து பேசி விட்ருவேன் அப்படின்ட்டு அண்ணன் ஒரு ஐடியா பண்ணி ஃபஸ்ட்டே பேச வச்சுக்க சொல்லிட்டாரு டைரக்டரை. அதுக்கப்புறம் ஈஸியாக போய் ஒரு அண்ணன் பேசி விட்டாரு. அதே அந்த அனுபவங்கிறது. காக்கி அவரும் காக்கி போட்டிருக்காரு. அதனால ரொம்ப இல்லை அந்த அளவுக்கு ஒரு உன்னிப்பாக வேளாங்கக்கூடிய ஒரு, ஏன்னா நம்ம இந்த மாதிரி படம் நடித்ததில்லை. நம்ம நடித்ததெல்லாம் கலவணி வந்தியா போனியா அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இது கொஞ்சம் ஒரு 2 பேருமே நானும் அண்ணனும் சரி கொஞ்சம் ரொம்ப மெனக்கட்டு பண்ணியிருக்கோம். அந்த மெனக்கட்டு இது மைக்கேல் அவர்கள் எங்களுக்கு வேலை வாங்கியிருக்காரு. ஒரு நல்ல படம், இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை எடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் இதில் வேலை செஞ்ச நம்ம கேமராமேன், எடிட்டர் சார் அவர்கள், அந்த கவிஞர் அவர்கள், அவங்க பாட்டு மட்டும் எழுதலை, ஸ்பாட்லேயே ரொம்ப சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ணக்கூடியவங்களில் அவங்களும் ஒருத்தர். அதனால் இந்த படத்தில் வேலை செஞ்ச அனைத்து டெக்னீஷியர்கள், அனைத்து உதவி இயக்குநர்கள் எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அதேமாதிரி மேனேஜர் வெங்கட் அண்ணன், கண்ணன் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். யாரையும் விட்டு போயிருந்தா கூட மன்னிச்சுக்கோங்க. This summer, meet the Magical Mermaid at VGP Marine Kingdom from April 12th to May 31st. ரஜினி சார்ல அவர் சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் தான் இருந்தாரு. நிஜமா சார்? காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை.